ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் பசங்க நானும் யாருமே சாப்பிடல, என்னமோ தெரில, ஒரு மாதிரி இருந்துச்சு. சரினா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். சாப்பாட்டில் ஒரு 4 வெங்காயத்தை உரிச்சு போட்டு அதை தான் காலையில் தயிர் பழைய சாதம், பச்சை மிளகா, சிக்கன், பெப்பர் சிக்கன் செஞ்சேன். அதை தான் சாப்பிட போகிறோம். நல்லா ஒரு குண்டா நிறையா சோறு போட்டாச்சு. ஒரு 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு தயிர், நல்லா வீட்டு தயிர் தான் ஊற்றி வச்சுருந்தேன். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. அப்படியே பிசைஞ்சு அப்படியே சிக்கன், பெப்பர் சிக்கன் செஞ்சுருந்தேன். அது கிரேவியாக அப்படியே கொஞ்சம் தொக்கும் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, பெப்பர் சிக்கன் ட்ரையாக தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. கொஞ்சமாக சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு கொஞ்சம் இதாக வச்சுருந்தேன். ரொம்ப ட்ரை பண்ணாமல் அப்படியே பிசையும் போதே என் பசங்க சாப்பிட்டுட்டாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு பக்கத்துலேயே வந்து நின்னா பாப்பா. சரி, பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். 2 வாய் கேட்டா, சரின்ட்டு அவளுக்கும் 2 வாய் ஊட்டினேன். நான் காலையிலேருந்து சாப்பிடல. ஒரு 12:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சாப்பிடும்போது. நேற்றுலேருந்தே சாப்பிடல, நைட்லேருந்து. ஸோ பாப்பா வந்துட்டு சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்னு அவள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டான். பாப்பாவும் சாப்பிட்டாச்சு, தம்பியும் சாப்பிட்டாச்சு. நான் லாஸ்ட்டாக தான் சாப்பிட்டேன். சரி, எனக்கு பச்சை மிளகா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரே சம்டைம்ஸ் என்ன பச்சை மிளகாய்க்கு பிறந்தவளை அப்படிம்பாரு. அவ்வளோ பிடிக்கும். பச்சை மிளகாய் இல்லாத சாப்பாடே என் வீட்டில் கிடையவே கிடையாது. என் லைஃப்லேயே கிடையாது எப்போவுமே. ஸோ நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வெய்ய நாள் பழையது தான்.